This is Madhu from Metaflame. ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செக் பாலண்ட்ரோம். இது வந்து ஸ்ட்ரிங் சீரீஸ்ல இருந்து ப்ராப்ளம் நம்பர் 4. ஸோ செக் பாலண்ட்ரோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு வேர்ட் இன்புட்டா. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் பண்ணாலும் த சேம் வேர்ட் இஸ் கோயிங் டு கம், ரைட்? ஸோ அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாலண்ட்ரோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படின்னா நம்ம ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போறோம். ஸோ 2 பாயிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் மேடம் அப்படிங்கிற வேர்ட் வச்சுக்கிறேன். மேடம் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பாயிண்டர்னு ஒரு பாயிண்டர் வச்சிருப்பேன். லெஃப்ட் பாயிண்டர், இது வந்து ரைட் பாயிண்டர் அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்டர் வச்சிருக்கேன். பாயிண்டர்னா இங்க ஒன்றும் இல்லை, இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ண போது. இது வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ண போது, இது லாஸ்ட் இண்டெக்ஸ் இனிஷியலா ரெஃபர் பண்ண போது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த கேரக்டரும் லாஸ்ட் இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த கேரக்டரும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஸ்டெப் நான் இப்படி மூவ் பண்ணிடுவேன், ரைட்டா? இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணேன், திருப்பியும் எனக்கு என்னது ஏஏ, இந்த 2 பாயிண்டருமே ஒரே இதை தான் காட்டுது. அப்போ நான் திருப்பி என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா மூவ் பண்ணிடுவேன். எப்போ ஈக்குவல் ஆகுதோ நான் லூப்பை விட்டு வெளியே வந்துடுவேன். சப்போஸ் இது ஈக்குவல் இல்லாம இந்த இடத்துல MI இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி MO இருக்குன்னு வச்சுக்கிறேன், ஓகேயா? ஸோ இது ஓவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது OA இஸ் நாட் ஈக்குவல், ரைட்? ஸோ அப்போது என்ன ஆயிடும் அப்படின்னா லூப்பை விட்டு வெளியே வந்துட்டு இது வந்து பாலண்ட்ரோம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை எப்படி நம்ம கோட்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ இது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களே ஒரு தடவை அசியூம் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருந்தேன், முதல்ல லெஃப்ட் பாயிண்டர் அப்படிங்கிறத ஒன்று செட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், இன்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு செட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட் ரைட் பாயிண்டர் செட் பண்ணணும், கரெக்டா? ஸோ ரைட் பாயிண்டர் எப்படி செட் பண்ணுவோம், ரைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் டாட் லென்த். ஸோ இங்கே லென்த்துக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் போடணுமா வேண்டாமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ப்ராக்கெட் போடணும். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்கெட் வந்து இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். ஆனால் அரையெல்லாம் அப்படி கிடையாது, அது வந்து இன்பில்ட் ஒன். ஸோ அதனால நம்ம வந்து லென்த்துக்கு பக்கத்தில் ப்ராக்கெட் போட வேணாம், ஏதாவது லென்த் ரெட்ரைவ் பண்ணுறதுக்கு, ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா -1 கொடுத்துட்றேன், ஏன்னா நம்மளுக்கு இண்டெக்ஸ் படி அதோட ரைட்டோட இண்டெக்ஸ் தான் வேணும், கரெக்டாக? ஸோ அதனால -1 அப்படிங்கிறது நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும், வைல் என்னுடைய 2 பாயிண்டரும் மீட் பண்ற வரைக்கும் நான் லூப்பை ஐட்ரேட் பண்ணணும். ஸோ என்னுடைய லெஃப்ட் இஸ் லெஸ் தென், அதாவது லெஸ் தென் என்னோட ரைட்டா இருக்கணும், ரைட்? ஸோ RIGHT, ரைட்? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணணும், லூப்பை கண்டினியூ பண்ணணும், ரைட்? ஸோ நான் என்ன பண்றேன், செக் பண்றேன் இஃப் என்னுடைய ஸ்ட்ரிங், அதாவது என்னுடைய str கேரக்டர் லெஃப்ட் கேரக்டர் எப்படி எடுப்போம், ஸோ கேர் அட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோமா? ஸோ str டாட் கேர் அட் ஆஃப் ஐ யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்போஸ் அது வந்து நாட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா str டாட் கேர் அட் ஆஃப் ஐ யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பழக்க விஷயத்தை யூஸ் பண்ணிட்டேன். ஸோ லெஃப்ட்ல உள்ள கேரக்டரும் ரைட்ல உள்ள கேரக்டரும், கரெக்டா? ஸோ கேர் அட் ஆஃப் ரைட்ல உள்ள கேரக்டர். ஸோ ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணணும், நம்ம வந்து இது நாட் ஈக்குவலா இருந்தா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். டைரக்டா என்ன பண்ணிடலாம், ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ ரிட்டர்னுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது println ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இது ஃபால்ஸ், ரைட்? ஸோ ஃபால்ஸ் போட்டுட்டு இங்கே ரிட்டர்ன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரேக் கொடுத்துடலாமா? ஸோ இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, பிரிண்ட் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஸோ அந்த பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பிரேக் கொடுத்துடலாம். இப்போ சப்போஸ் இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும், லெஃப்டோட கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ லெஃப்டோட கவுண்ட்டை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன், ரைட்டோட கவுண்ட்டை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. ஸோ இன்னும் ஒரே ஒரு கண்டிஷன் எழுதணும்ல, கண்டிஷன் இல்லை ஒரு இது, சப்போஸ் இது ஃபுல்லாகவே எனக்கு இது வந்து நாட் ஈக்குவலாகவே இல்லை, எனக்கு லூப்பே முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது தான் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ட்ரூங்கிறத இது பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்போ ட்ரூங்கிறத நம்ம வெளியே பிரிண்ட் பண்ணிடலாம். அதாவது வைல் லூப்க்கு வெளியே system.out.print யூஸ் பண்ணி, or either
print ln யூஸ் பண்ணி let's print the true, right? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம லூப் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜாவா சி டாட் மெயின். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேடம் அப்படிங்கிற வேர்ட் வந்து பாலண்ட்ரோம். ஸோ வி ஆர் கெட்டிங் தி அவுட்புட் அஸ் ட்ரூ, ரைட்? ஸோ இந்த மாதிரி இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆப்டமைஸ்ட் அப்ரோச் தான். உங்களுக்கு லூப் பார்த்தீங்கன்னா ஓஎன்ல முடிஞ்சிடும். உங்களுக்கு சப்போஸ் பிக் ஆஃப் என் அப்படின்னா டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்னன்னு தெரியல அப்படின்னா நான் டைம் காம்ப்ளெக்சிட்டியோடைய ஷார்ட்டர் ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ வந்து இருக்கு. ஸோ அதை வந்து நான் லிங்க்ல அட்டாச் பண்ணுறேன், சாரி டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ.